இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம இந்த வாரம் மார்க்கெட்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடந்திருக்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோல இதெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். என்னன்னா இன்னமும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் எதுவும் ஏற்படலை. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமெரிக்கா கிட்டத்தட்ட ஈரானோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸ்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது மட்டும் புரியுது. லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா 1% கிட்டத்தட்ட 1.25% வரைக்கும் டவுன்ல இருக்கு. பட் 1 மந்த்தாக எடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா 3% 4% கிட்ட பாசிட்டிவாகவே இருக்கு இல்லையா? ரைட், இதை நம்ம ஒரு பக்கம் வருமா இருப்போம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் தொடர்ந்து யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது ஒன்ஸ் அகைன். அது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து நெட் ஃப்ளோ லாஸ்ட் 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா 90,000 கோடி, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் நம்ம நெட் ஃப்ளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வாங்கந்து விற்றதுக்கான இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அது சர்ப்ளஸாக 90,000 crores நம்ம பை பண்ணியிருக்கோம் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னமும் நம்மகிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் இப்போ ஒருவேளை இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா சரியாயிடுமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக வாரம் முடிஞ்சாலும் ஒரு ஸ்பேஸ் எடுக்கும் சரியாகிறதுக்கு மார்க்கெட்டு. என்ன மாதிரியான ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லட்டுமா? மார்க்கெட் கொஞ்சம் ஏறினா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் விற்கிறதுக்காக நினைச்சு வச்சிருக்காங்க. பட் விற்காம வச்சிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது, வார்க்கு ஏதாவது பொசிஷன் வரட்டும், ஒரு நல்ல பொசிஷன் அதுக்கப்புறம் விற்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர். ஏன்னா நமக்கு தெரியும், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னா மேரேஜ் மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறைந்தபட்ச மக்கள் விற்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி விற்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் போது ஒரு மாதம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரென்த் எடுக்கும். பட் மார்க்கெட் கொஞ்சமாவது ஏறினதும் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்று நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாங்கிறதெல்லாம் கூட இருக்கிறதுனால மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் எப்பவுமே செட்டிலாக இருக்க வேண்டிய மார்க்கெட் ப்ராபபிளாக ஒருவேளை வார் முடிஞ்சாலும் கூட ஜூன் மாதம் வரைக்கும் மார்க்கெட் சைட் வே நோக்கி தான் இருக்குங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. அதனால் நீங்களும் தைரியமாக இருங்க. அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. என்னடா மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. ஓகே, அது போயிட்டே இருக்கட்டும். போன 10 நாளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கோல்டு ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதான் 14,350 ரூபா இருந்தது 10 நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14,100 ரூபாய்க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சில்வரில் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இப்போ 275 அப்படிங்கிற அந்த ரேட்டு தான் காட்டுது பர் கிராம். பட் அது உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. இது ஆன்லைன் ரேட் தான். லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்னுமே சீப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அமெரிக்கா அண்ட் ஈரான் நடுவில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, அமெரிக்கா தான் வெற்றி பெற்றோன்னு அமெரிக்கா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஜெயிச்சதாவே பிரகடனம் பண்ணுறாங்க. இது எது உண்மைங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கும் புரியும். பீங் எஸ் இன்வெஸ்டர் நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போதைக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. மோரோவர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் ஆகுது அப்படின்னு. பட் டவுன் கிரேட் ஆகி ஓரளவுக்கு மார்ச் ஏப்ரலில் செட்டில் ஆகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐடி மேலே இன்னொரு ப்ரெஷர் கிட்டத்தட்ட 2% 3% கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே புரியல. இதான் ரியல் கிரவுண்ட் இஷ்யூ. ஏன்னா யாராலையுமே இதை ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் சரின்னு வாங்கவோ விற்கவோ சரியான வேலையை எடுக்க முடியாது. பட் நம்ம எப்பவுமே முடிவு பண்ணுறது என்னன்னாக்கா, ஐடி செக்டாரில் கொஞ்சம் கம்மியான ப்ரொபோசிஷனை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ ஆட்டோமொபைல்ஸ் மாதிரியான செக்டார்ஸ்லாம் உடனே எடுத்ததுன்னா டக்குன்னு வெளியே வந்துடும். பட் ஐடி அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். பட் ஸ்டில் நம்மளோட கன்சிடரேஷன் பாயிண்ட் என்னென்னா, ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 8% 10% இருந்துச்சுன்னா யூ ஆர் டூயிங் குட். அவள் தான் டோட்டல் ஹோல்டிங் சொல்கிறேன். உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ஐடிங்கிறது 8 to 10 இருக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்குங்க. ஃபர்தராக நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு போய் உள்ளே போட்டு இப்போ இதே மாதிரி தான் ஐடிசிலையும் நம்ம பண்ணோம். என்ன பண்ணோம்னா 350 ரூபாயில் இருந்ததுப்போ அது ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாங்கணும். திருப்பி 300 ரூபாய்க்கு அகைன் நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக போய் 300க்கு கீழே போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ ரீபவுண்ட் ஏன் ஆக மாட்டேங்குது? எஃப்எம்சிஜி தானே. எஃப்எம்சிஜிக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்டில் அதோடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இன்ஃபோசிஸ்லையோ டிசிஎஸ்லையோ வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஆவரேஜில் போய் மாட்டிக்காதீங்க. ஓரளவுக்கு க்ரோத் இருக்கக்கூடிய, ஆர்டர் புக் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஈவன் 1-2 கன்சிடர் பண்ணால் கூட ஸ்டில் நீங்கள் ஆர்டர் புக் இருக்கக்கூடிய, கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம போகிற ஒரு 10 ரூபாவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் ஏற்படக்கூடிய பதட்டம் அதிகமாச்சுனாலே உங்களுக்கு எப்பவுமே தெரியும், உடனே எனர்ஜி செக்டாரில் கொஞ்சம் ஸ்பைக் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சின்ன க்ரோத் தொடர்ந்து இந்த எனர்ஜி செக்டார்லேயும் கோல்லையும் இந்த என்டிபிசியில் பாருங்கள், அப்புறம் கோல் இண்டியா பாருங்கள், இதை தொடர்ந்து உங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான
ஒரு காரணமா இருக்கு. பட் இப்போ நான் என்ன சொல்றேன், இன்ஃபோசிஸா டாடா கன்சல்டன்சியான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இன்ஃபோசிஸ் பெட்டர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இன்ஃபோசிஸா பெர்சிஸ்டன்ஸான்னு கேட்டிங்கன்னா நான் பெர்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பெர்சிஸ்டன்ட் வந்து தே ஆர் டூயிங் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங், மேன் பவர் கிடையாது, சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் டு யூஎஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ், யூகே இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. பட் இந்த கம்பெனிகளாக இருக்கலாம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கிறதுலையோ தன்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்டை குறைச்சி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், எந்த நிறுவனம்லாம் வந்து டிவிடெண்டை குறைச்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நிறுவனங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் டிசிஎஸ் வந்து இன்னமும் கேள்விக்குறி தான். இந்த ஒரு வருஷம் செய்யறதை வச்சு நம்ம மொத்தமாக முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். மேபி அடுத்த வருஷமே கூட இவங்க என்ன பண்ணலாம், டிவிடெண்ட் அதிகப்படுத்தலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்த கொஞ்ச நாள் இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வெளியே வந்தவங்க மீண்டும் கத்தாருக்கு போகிறதுக்கு உண்டான டிக்கெட், வீசா எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்களாம் டிக்கெட் வந்துருச்சு, ஊருக்கு போகிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி டிரான்சிஸ்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு அது அமைதியான தன்மை தான் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃப்ளைட்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நார்மல் டிக்கெட் ப்ரைஸ் கூட வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். கத்தாருக்கு வேலைக்கு போகிறவங்களாம் தொடர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் 2 மாதத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஒன்றும் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டெல்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல இல்லையா? அடுத்தது ஒரு கேள்வி என்னை கேட்டிருந்தீங்க, அதாவது போன ஒரு மீட்டிங்கில், ப்ரீ இண்டக்ஷன் மீட்டிங்கில் கேட்டிருந்தது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மாருதி பார்த்தீங்கன்னா 125 ரூபாய்க்கு ஐபிஓவில் வந்தது. இந்த கம்பெனி வந்து இப்போ 12,500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஸோ 100 டைம்ஸ் போன 20-23 வருஷத்தில் 100 டைம்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோ ஆயிருக்கு. அது இல்லாமல் 7 மடங்கு அதோடைய ஷேர் ப்ரைஸ்லேருந்து 7 மடங்கு அவங்க டிவிடெண்டாகவே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் 23 வருஷத்தில். அப்படிங்கலாம் நம்மளாம் பேசும்போது என்ன ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, சார் நம்ம தான் வந்து ஐபிஓ மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்ன்றீங்க, அப்போ ஐபிஓ நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்களா, இந்த மாதிரி கம்பெனி எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்குலாம் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஒரு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், க்ரோவோட போன சார்ட்டில் வைக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஐபிஓவில் வந்தது 100 ரூபாய்க்கு வந்தது, அதுக்கப்புறம் 150 ரூபா, 130 ரூபா, 112 ரூபா, அந்த மாதிரி ஆசிலேட் ஆகி இன்னைக்கு 165 ரூபாயில் சைட் வேலை ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் இப்போ சடனாக ஸ்பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது 100 ரூபா 150 ரூபாய்க்கு கீழே இருக்கும்பொழுது எஃப்ஐஎஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள், எஃப்ஐஎஸ் தான் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கவங்களா இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். அப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் முழுசாக கபலீகரம் பண்ணி உள்ளே எடுத்துடுறாங்க. ஏன்னா இதிலலாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனை இல்லைன்னா, பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஃபியூவல் பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ட்ரேட் பண்ண போகிறோம், ப்ரோக்கரேஜ் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த க்ரோ மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து என்னென்னா இன்னுமே டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நிறைய கேப்ஸ் இருக்குது. என்னென்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு முக்கியமான கேப் வந்து என்ஆர்ஐ செக்மெண்ட்டே இவங்க இன்னும் அப்ரோச்சே பண்ணலாம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், இவங்க ரெவென்யூ 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 2 டைம்ஸ் ஏர்னிங் பர் ஷேர் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் தான் ஒரு கான்செப்டாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எஃப்ஐஎஸ் 0% இருந்தவங்க இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இதை கபலீகரமே பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம வந்து தேர்வு செய்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டியில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் புதுசாக லிஸ்டான கம்பெனி தான், ஸ்டில் இருக்குது. நான் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த கேஸில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள், நான் வேணால் இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸு 100 டைம்ஸ் வளர்ந்துருக்கும். எவ்வளோ? 100 டைம்ஸ் வளர்ந்துருக்கும். ஏன்னா அவங்களுக்கான ஸ்கோப் இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ண போகிறாங்க, ஃபியூச்சரில் எவ்வளோ பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது, சர்ப்ளஸ் தான் அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு மாருதி எப்படி வந்து ஒரு 100 டைம்ஸ் வளர்ந்ததோ அது மாதிரி ஃபியூச்சரில் இவங்களை கூட வளரலாம். ஆனால் இப்போ எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து 100 ரூபாயில் ஐபிஓவில் வந்த கம்பெனி இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 100 ரூபாய்க்கு வாங்கலன்னு வச்சுக்கோமே. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 200 ருபீஸ்க்கு இதை கன்சிடர் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 98 டைம்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? 100லேருந்து அது 10,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் உங்களை, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், எப்படிப்பட்ட நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 5%க்கு மேலே ஹோல்டிங் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் உங்களோட கடமை. ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணால் ஆகும். ஸோ இந்த க்ரோவும் முக்கியமான பாயிண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்களில். அடுத்தது இப்போ நடக்க போகிற இன்னொரு சம்பவம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐடிபிஐ. எஸ், ஐடிபிஐ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 112 ரூபா 115 ரூபா கிட்ட சம்திங் ட்ரேட் ஆகிடுச்சு. எப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ப்ரைவேடைசேஷன் கான்செப்ட்லேருந்து அந்த டெண்டர் தான் கேன்சல் ஆச்சு, ப்ரப்போசல் கேன்சல் ஆகுது. அப்போவே நான் சொன்னேன், ப்ரப்போசல் கேன்சல் ஆகல, டெண்டர் தான் கேன்சல் ஆச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்து கோர்ட்டில் வரலங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மீண்டும் வந்து சில நிறுவனங்கள்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட போன 5 வருஷ ட்ராக் ரெக்கார்ட் ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, கஸ்டமர் பேஸும் இருக்குது.
ஆக்சுவலாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்கிறதுனால 60% ஆஃப் த ஸ்டேக்ஸை வந்து கவர்மெண்ட் இப்போ உங்களுக்கு ப்ரைவேட்டைசேஷனுக்கு கொண்டு வராங்க. அவ்வளோதான் இங்கே விஷயமே தவிர இந்த கம்பெனியோட பிஇ இப்போ கிட்டத்தட்ட 8+ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க, இதுவே வந்து 12 வரைக்கும் வரும், 11+ வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது கிட்டத்தட்ட ஏற்கனவே சேல் ஆகிட்டு இருந்த, அதாவது என்ன ரேட்டில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா 110 ரூபா அந்த ரேஞ்சு போச்சு. நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலன்னா கூட இன்னைக்கு 77 ரூபா 78 ரூபா இருக்குது இந்த ஸ்டாக் ப்ரைஸு. எங்கே போய் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஒரு 30 to 40% மேலே ஏறி 100 ரூபா 105 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பைக் எடுத்திருக்கு. ஸோ இந்த ப்ரப்போசலை வந்து மீண்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற நியூஸ் வந்த உடனே இது ஸ்பைக் எடுத்து கிட்டத்தட்ட 4% 5% மேலே ஏறினது உண்மை தான். எனிவே ஐடிபிஐ மாதிரியான கம்பெனி வச்சுருக்கீங்களா, இந்தியா கண்டினியூ பண்ணணுமாங்கிறதுல உங்களோட விருப்பம். நான் ஜஸ்ட் இப்போ நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே வெள்ளிக்கிழமை வந்து இண்டக்ஷன் இருக்குது. இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் எல்லாம் வந்திருக்கும். வரலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இம்மீடியட்டாக ப்ளீஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் இண்டக்ஷன் மீட்டிங்கில். எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராக நம்ம செயல்படணும், இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு எந்த வகையில் செயல்பட போகுது, ஹெல்ப் பண்ண போகுது, என்ன டார்கெட் உங்களுக்கு செட் பண்ண போகுது, இது எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய எல்லா கேள்விக்கும் கண்டிப்பாக பதில் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பண்ண கொடுத்து உதவி செய்தோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.